ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாயங்காலம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னாங்களா. நாங்கள் கீழே போகிறதுக்குள்ள ஓரளவுக்கு மழை நின்றுச்சு. அதனால் அரட்டை அடிச்சுட்டு நல்லா வாக்கிங் எல்லாம் போயிட்டு கீழே போனாலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குட்டி சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா எதையாவது ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றது. இன்றைக்கி டின்னருக்கு ஒன்றும் பெருசாக பிளான் இல்லை. அன்னும் பார்த்துட்டு மம்மி புரோட்டா வாங்கிட்டு போய் கொத்து புரோட்டா செய்யலாம் அப்படின்னா திடீர் பிளான் தான். ஸோ ஏதாவது நல்லா மசாலா ஐட்டமாக சாப்பிடணும், மழை பெஞ்சிட்ருக்குல அப்படின்னால சரின்னு ஒரு பேக்கெட் ஐடி புரோட்டா வாங்கிட்டு வந்தோம். பன்னீரும் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அதெல்லாம் காய் கட் பண்ணிகிட்ருக்கா. கேப்சிகம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு மசாலா போட்டு செய்யலான்னு. இப்போது பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு தாளிச்சிருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகா, அது கூட கருவேப்பிலை வந்து சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மறந்து போயிட்டோம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது. அண்ணோட கட்டிங் ஸ்கில் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பொடியெல்லாம் கட் பண்ண வராது. அழகாக கட் பண்ணுவா எல்லாமே. ஸோ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. புரோட்டாவை பிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பயங்கர சூடாக இருந்தது. சரி கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு கொண்டு டேபிளில் வச்சுட்டு வந்துட்டேன். ஃபேன் போட்டு கொஞ்சம் ஆறுனா தான் இது பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ஒன்று மேலே ஒன்று வேறு போட்டு வச்சுருந்தோமா. ஸோ இந்த வதங்கின வெங்காயத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கடையில் வாங்கினது கொஞ்சோண்டு பாக்கி இருந்தது. சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு அதை போட்டு பாருங்கள். பேஸ்ட்டு பிதுக்கிற மாதிரி எடுத்துகிட்ருக்கா. இஞ்சி நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நாளைக்கு தான் அரைக்கணும் ஸ்டாக்குக்கு. ஸோ இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி, ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக புதினா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப அதாவது கோல்டன் கலர் ஆகிற மாதிரியெல்லாம் தேவையில்லை. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடையில் சால்னா சேர்ப்பாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் கிரேவின்னு சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது போக பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்க்காம சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துருக்கோம். சாம்பார் தூள் சேர்த்தேன் நான். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டோம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே கெச்சப் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துப்போம். இல்லை அதே மாதிரி நீங்கள் கெச்சப் இல்லை அப்படின்னா தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டும். சிம்மில் வச்சு விட்டுறலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் அதில் கோட் ஆகாது. அதனால தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு பரோட்டா சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். முட்டை சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் பன்னீர் வந்து கொஞ்சமாக ஒரு 50-60 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கையாலேயே பிச்சு போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்க 2 முட்டை கூட அடித்து ஊற்றிக்கோங்க. அங்கே அதுக்கிட்டிருக்கா. நான் கொஞ்சம் ஆறிடுச்சு புரோட்டா, அதனால் உட்காந்து நல்லா பிச்சு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி 2 சிப்ஸு பேக்கெட்டு எல்லாமே எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரிலாம் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தோணும் பார்த்திங்களா கடைக்கு போனால். அதனால் சிப்ஸ் பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வெறும் சிப்ஸாக சாப்பிட்றதில்ல. ஏதாவது சாதம் செஞ்சோம் அப்படின்னா மிக்ஸ்ட் ரைஸு கலந்த சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். மசாலாவில் நல்லா புரோட்டாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நிறையா மல்லி இலை சேர்த்து கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி. ஹோம்மேட் கொத்து பரோட்டா. சிட்டிட்டு 8 மணி நேரம் பார்த்துட்டே இருந்தானுங்க. சரி அவங்களுக்கு பன்னீர் பிடிக்கும், பன்னீர் சீஸ் எல்லாம் கொஞ்சமாக கொடுக்குறது, அதனால் பன்னீர் கொடுத்துட்ருக்கேன். சாப்பிட்டாங்க. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் டின்னர் கொடுத்துட்றது. பாருங்கள் சூப்பராக பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் வந்து சீக்கிரமாகவே டின்னர் சாப்பிட்டு அதனால் அவர் ரைஸு, அவருக்கு பிடிச்ச கத்திரிக்காய் ஃப்ரை, ரசம் எல்லாம் இருந்தது. அவர் சாப்பிட்டு படுக்கவே படுத்தாச்சு. ஸோ இப்போது நைட்டு கிச்சன் வைண்ட் அப். ஏற்கனவே சாயங்காலம் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாம் நல்லா காஞ்சிருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இருக்க பாத்திரம் கழுவணும். துணி மிஷின் போட்டுட்டு தான் கீழே வாக்கிங் போனேன். அதை வந்து நீ காய போட்டு நான் அதுக்குள்ளே கிச்சனை ஏற கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். தனியாக பார்க்குறத விட அவருக்கப்போ இப்படி அரட்டை அடிச்சுட்டே வேலை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியறதில்ல. நல்லா கதை பேசுவோம், கொஞ்சம் புறணி பேசுவோம், ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். நீங்கள்லாம் அந்த மாதிரி உங்கள் பசங்க கூட கதை அடிப்பீங்களா, புறணி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். புறணி மீன்ஸ் ஃபேமிலி புறணி அதெல்லாம் இருக்காது. ஏதாவது இன்றைக்கி ரீல்ஸு இல்லைன்னா கரண்ட் அஃபேர் எதாவது பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேலை பார்ப்போம். ஸோ பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டேன். இஞ்சி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஜிஞ்சர் பேஸ்ட் அரைக்கணும். அதனால் நல்லா தண்ணியில் அலசிட்டு சைடில் போட்டு வச்சுருக்கேன். காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து இது பண்ணிக்கலாம். பயங்கர மண்ணாக வேறு வருது இல்லை இஞ்சிலாம் வாங்கினோன்னா. அதுவும் மழை நாளில் பார்த்திங்கன்னா நிறைய மண்ணாக வரும்.
ஸோ அவ்வளோதான். ராத்திரியே எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்தா தான் நிம்மதியாக இருக்கும். சிங்கில் எப்பயுமே பாத்திரம் கிடந்தாலும் பிடிக்காது. கரப்பாம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தான் கரப்பாம்பூச்சியெல்லாம் வராது. பாருங்கள், நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அண்ணு துணி காய போட்டுட்ருக்கா. இந்த பூவெல்லாம் வேறு கழட்டி எடுக்கணும். தீபாவளி முடிஞ்சிருச்சு, அப்படியே இருக்குது. நாளைக்கு அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த பக்கம் ஸ்டவ்வையும் தொடச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சது. அது ஸ்டவ் மேடை வரைக்குமே ஸ்டவ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. அதனால் ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சாலும் சரி, தாளிக்கிறது தெரிச்சாலும் கீழே ஃபுல்லாக விழுந்துடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக பிளாட்ஃபார்ம் இருந்தது அப்படின்னா நேராக வந்து கீழே தெரிக்காது. ஆனால் இது ஃபுல்லுமே இருக்கனால இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் பெரிய மேட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதை எடுத்து உதற வேண்டியிருக்கும். ஸோ இப்படி தாங்க போச்சு இன்றைக்கி ஈவினிங். முக்கால்வாசி நைட் சீன் இப்படி தான் இருக்கும். ஹஸ்பண்ட் சீக்கிரம் சாப்பிட்ருவார். நானும் அவரும் இருந்த வரைக்குமே சீக்கிரம் சாப்பிட்றது. இப்போ அன்னும் இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகிடுது. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நானும் இவ்வளோ டின்னர் சாப்பிடுவோம். நேற்று தான் அந்த சிம்னியோட ஃபில்டர் எல்லாம் டிஷ்வாஷரில் போட்டு எடுத்திருக்கேன். அதனால் ஓரளவுக்கு சிம்னி அப்பப்போ துடைச்சிடுறதுனால க்ளீனாக தான் இருக்கும். ஸோ ஹோப் இந்த குட்டி vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.